பில்லு எனக்கு ட்ரீட் உனக்கா. நீ நாசமா போயிடுடா. உனக்கு ஃபர்ஸ்ட் டேட் நடக்காது. எதுக்கு இப்ப மயங்கணும் தான்? டேய் 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 லூஸ் பேப்பர் எடுத்து போறான் பாரு. ஏன்டா நிம்மதியா இருக்கு. ஓ வந்துருச்சு. அப்ப செவுத்து பக்கமா போயடி. பொண்ணு வந்துருச்சுடா. எங்கடா போய் ஓடிற? டென்ஷன்டா. நீ ஏதோ பெரிய புட்டிங்க நடிகன்னு பில்டப் கொடுத்த. ஏய் காமெடின கம்மியா எடை போடாத. தம்பி சந்தானம் ஹீரோ நடிச்ச படம் சில்வர் ஜூப்லியா ஓடி இருக்கு. அதே மாதிரி தான் என் படமும். இவரு என்னோட ஒண்ணு விட்ட சித்தப்பாவுக்கு 2 விட்ட மச்சான். எனக்கு ஒரே ஒரு மாமா. எங்க அவன்? வாங்க மாமா வாங்க வாங்க. கெடாரிப்பேட்டையில இருந்து காலமாட்டு வண்டியில வந்திருக்காரு. உங்களுக்கு பொண்ணு கொடுத்தா? இது போ. இந்த ஆளுக்கே என்ன கல்யாணம் ஆகல. இவரு எனக்கு பொண்ணு கொடுத்து வேலைங்கிடும். வந்த வேலையை பாரு வளர்க்கணும் மாமா. உங்களை தான் கூப்பிடுறான். சொல்லு பாப்பா. போட்டோ என்ன அடிக்கிறது? உங்களை தான் மாமா. ஓவரா பண்ணாம வேலையா. எனக்கு ஆக்ஷன் தான் நடிப்பு வரும். ஆக்ஷன். வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம ராத்திரின்னு பார்க்காம பகல்னு பார்க்காம எந்த நேரம்னு பார்க்காம காலம்னு பார்க்காம என் சைனா போனுக்கு டாப் அப் பண்ணி டப்பா போன்ல காயின் போட்டு டேய் சிகரெட்டை விட்டுறா சாக்லேட் சாப்பிடுறா நான் சொன்னதை கேட்காத இவன் இப்படி வாடா. ஆனா நீ சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு குடிக்கிற சிகரெட்டையே விட்டுட்டாமா. இந்த தாய் மாமனை நாய் மாமன் ஆக்கிட்டாமா. இவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ண உனக்கு சன்மானம் கொடுக்க போறீங்களா? கொஞ்சம் இருமா மாப்ள பில்ல நீ தானே கட்ட போற. ஓவர் ஆக்ஷன் பண்ணினா மூஞ்சி பேந்துரும். ஆக்ஷன். ஆமா நாங்க குடுக்குற இஃப்தார் விருந்த நீ ஏத்துக்கணுமா? இஃப்தார் விருந்து கொடுக்கிறது ரம்ஜானுக்குடா. ஏதோ ஒரு விருந்து ஏத்துக்கணுமா? ப்ளீஸ். ஈபி காரனு சும்மா இருக்கானுங்களா? சும்மா கரண்ட் பண்ணி கொடுத்தாங்களே. அப்பா சூப்பர் காத்து. கொஞ்ச நேரம் உட்காந்து காற்றை வாங்கிட்டு போவோம். அம்மா அம்மா என்ன தலைவர் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க தம்பி. ஒன்றும் இல்லை, வீட்டில் சும்மா சாப்பிட்டு இருந்தேன். டாப்புன்னு சும்மா கரண்ட் போயிடுச்சு. சும்மா போயிட்டு இருந்துச்சா, அதான் கொஞ்ச நேரம் காற்று வாங்கலாம்னு வந்தேன். அப்போ மொத்தத்தில் சும்மா தான் இருக்கீங்க. அப்போ இந்த அரசியல் இருக்கிறதெல்லாம் சும்மா தானா? இல்ல நான் சொன்ன சும்மா வேற, இந்த சும்மா வேறல. சும்மா ரெண்டுக்கும் தேவையில்லாம எதுக்கு சும்மா முடிச்சு போடுது? சும்மா இருக்கலன்னு கேட்டா சும்மா கோவப்படுது. சொல்லிட்டு சும்மா ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன். சரி பார்த்தா சும்மா உட்காந்து இருந்தாரு. என்ன சும்மா உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டா சும்மா கோவப்படுதாரு. கலகம் சும்மா கோவப்பட மாட்டாரு. இல்ல நீயும் சும்மாவா? ஐயோ உங்க 2 பேரோட பெரிய தலைவலியா போச்சப்பா. சை சும்மா என் தலையில கை வச்சிருக்காரு. என்னன்னே தெரியல. இது யாரு? தலைவரா தலைகளே வலிக்கா? சும்மா சொல்லுங்க, சும்மாவே வைத்தியம் பாத்துருவோம். சும்மாவே பாத்துருவோம். சொல்லுங்க தலைவரே. சும்மா அந்த பக்கம் தூக்கி வைய மார்பாளே. போ எல போல சும்மா வேலைய பார்த்து போகல. எல போல சும்மா தான் இருக்கணும். ஐயா சாப்பிட்டு செத்த நேரம் சும்மா இருக்க முடியுதா? சும்மா தான் இருக்கேளா? இல்ல நான் சும்மா இருக்கணும் உன்கிட்ட சொன்னேன். இப்போ இல்ல தலைவா, ஒண்ணு இல்ல, நான் வீட்டுல சும்மா தான் இருந்தேன் தலைவா. சரி பக்கத்து வீட்டுக்காரன் சும்மா வந்து பிரச்சனையே பண்ணிட்டு இருக்கான். அங்கேயும் சும்மா? ஆமா. இப்ப நான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நீங்க தான் சும்மா இருக்க முடியுமா? இல்ல நான் சும்மா தான் இருக்கேன். எந்த கச்சேரியும் கிடையாது, சும்மா தான் இருக்கேன். நீ மூடிட்டு சும்மா இருக்கியா? ஏத்த வீட்டுக்கார சும்மா சண்டைக்கு வந்தா நீ சும்மா போக முடியல. சும்மா இருக்கிற ஏன்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. சும்மா போல. சும்மா ஒரு பேச்சுக்கு தானே சும்மா விடலையா? என்ன கூட சும்மா விட மாட்டாங்க. செருப்பு அடிக்காரு. என்ன தலைவா? இல்ல செருப்பு தூக்கி போட்டு போ. சும்மா தானே இருக்காரு, எடுக்க வேண்டியதானே. இந்த வந்து பார்த்து படாத சரியா பாட்டுனா தலைவா. சரி இந்த ஊர்ல சும்மா இருக்கிறதுக்கு பதிலா வேற எங்கேயாவது போய் சும்மா இருக்கலாம் போல இருக்கு. இந்த இடம் சும்மாவே கிடக்கட்டும். என்னடி கதவு சாத்துற? ஜாலியா உன்னை ரேப் பண்ணலாம்டா. யாராவது பார்த்தா தப்பா போயிடும் நந்து. என் பேச்சுக்கு மரியாதையா ஒத்துழைப்பு கொடு, இல்லைன்னா அவனுக்கு கிள்ளுவேன், கடிப்பேன். என்ன கொடுமை சுவாமி இது? இது கொடுமை இல்ல, பரிகாரம். அந்த பக்தை நம் சுவாமிக்கு சேவை செய்கிறாள். இந்த டைப் சேவை நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. தாய்லாந்துல அப்படிதான் கண்ணா. சுவாமி என்ன ஒரு தடவை தாய்லாந்து கூட்டு போங்க, இந்த மாதிரி சேவையை நானும் செஞ்சுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா இந்த விஷயத்தை பத்தி வெளியில போய் சொன்னா தலை வெடிச்சு 100 துண்டாயிடும். அவ்வளவுதானே இல்லையா? மூவ். ஓகே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, பன்னாடும் கங்கை மலர் தோட்டங்களே. சுவாமி எங்க பார்த்தாலும் விளக்கா இருக்கு. இன்னைக்கு ஏகாதசி முதல் நாள் சுவாமி. என் பூஜையை ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. இருபக்த அர்ஜென்ட். அப்புறம் போலாம் சாமி. சரி சீக்கிரம் செய்ய. சுவாமி தாய்லாந்து சுவாமியை நமஹ, ஜெட்லி ஜாக்கி சான் நமஹ, சொல்லு சோனி ஜாய் நமஹ, ஓம் குச்சாய் நமஹ.
சுவாமி சொல்லு. ஒரு தடவை கண்ணை மூடிக்கிட்டு அப்படி நாக்க காட்டுங்க சாமி. எதுக்கு பக்தா? காட்டுங்க சாமி. இம்சடா இவனோட. ஏடா பாவி கொல்ல பாக்குறியா? என்னடா பண்ண போற? டோனிடா தேங்காயே வாங்கிக்க மண்டையில. டேய் வினோத், சேகர் சொன்னது எல்லாம் உண்மையாடா? உண்மைதானா? நான் கையை பிடிச்சது நீ கட்டிக்க போற பொண்ணு இல்லனா இந்த அண்ணாவோட லவர் தானே. அப்படின்னா சேகர்கிட்ட மன்னிப்பு கேளு. ஏய், இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் சேகர் சொல்றத கேட்டு ஒழுங்கா நடந்துக்க. சரியா? இப்ப புரிஞ்சுதா? அண்ணா ஒரு நிமிஷம். என்னப்பா விஷயம்? இப்போ அந்த பொண்ணு உன்னோட லவர் தானே? ஆமா. அப்புறம் ஏன்னா அந்த லூசு போய் அவன் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்றான்? அவன் கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அதனால. அண்ணனுக்கு உன் லவரோட கல்யாணமா? அண்ணன் உன் லவர் அவரு கட்டிக்கிறாரா? நீ எதுக்காக இங்க இருக்க? ஏன் லவரை கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அதனால. அண்ணா என்னப்பா? ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு டவுட் நான் கிளியர் பண்ணனா. கேளு. நீ லவ் பண்ற பொண்ணு இந்த பொண்ணு தானா? அண்ணன் கட்டிக்க போற பொண்ணும் இந்த பொண்ணு தானா? ஆமா. அப்பாடா, டேய் புரிஞ்சு போச்சுடா. என்ன இலவ எனக்கு ஒண்ணும் புரியல. நீ லவ் பண்ற பொண்ண அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருனா நீ எப்படி தாலி கட்டுவ? நான் அந்த பொண்ணை லவ் பண்ணல, அதனால தாலி கட்டுவேன். நீ எப்ப கட்ட போற? அவனுங்க குறிச்ச முகூர்த்தத்திலே கட்டி வைக்கிற கேன யாரு? வேற யாரு? அந்த பிபி தான். அப்ப இந்த பிபி கல்யாணத்தை யார் பண்ணி வைப்பா? அவன் கல்யாணத்தை பண்ணி வைக்கதாண்டா நான் வந்திருக்கேன் கோப்பமான. அவன் கல்யாணத்தை இவன் பண்ணி வைக்க போறானா? மண்டை காயுதுடா. கன்ஃபியூஸ் ஆகாத. அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறது எந்த பொண்ண? இவன் லவர. இந்த விஷயத்தை மட்டும் அண்ணன் கிட்ட போய் சொன்னீன்னு வச்சுக்க, உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவாரு. இங்க மொக்க மண்டையா. இங்க வாடா. நான் யார் கையை பிடிச்சு எடுத்தேன்? இவேல வர. அண்ணன் கட்டிக்க போறது யாரு? இவேல வர. தெரியுதுல்ல? இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆளை மொத்தமா காலி பண்ணி வரனா? அண்ணா ஓ மூளை சூப்பரா வேலை புரியுதா? செய்யுதா? புரியுதுல? அதனால பொத்திக்கிட்டு நம்ம யாரையும் பார்க்கல. முக்கியமா இந்த அம்மாவை நாம பார்க்கவே இல்ல. அப்படி இருக்கையில யாரு யார கல்யாணம் பண்ணா நமக்கு எதுக்கு? கல்யாணத்துக்கு வந்தமா, வேலையை செஞ்சாமா, சாப்பிட்டாமா, போனாமா. புரிஞ்சுதா? அப்புறம் என்ன ஜாலியா பண்ணாதீங்களா? கடுப்பேத்தாதீங்க. வாங்க வேலையை பாருங்க. வணக்கம் சுப்பி சார். சுப்பியா? சுப்பின்னு சொன்னா அப்பிடு வேண்டாம். சுப்புராஜ் எம்ஏ எல்எல்பி. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அவரோ விபி, உனக்கோ பிபி. நீ கொடு போலையா? ஞாயிற்றுக்கிழமை கோர்ட் இருக்க மேடம். ஓகே. நீ என்னடா இங்க வந்திருக்க? அண்ணனுக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்ல. அதான் கல்யாண பொண்ணை நாங்க பார்க்கவே இல்ல. கல்யாண பொண்ணை பத்தி எங்களுக்கு எதுவுமே கிளம்புறேன். வணக்கம். இந்த சுப்புராஜ் எம்ஏ எல்எல்பி பார்த்த உடனே அவனுக்கு வேர்த்து போச்சு பாத்தியா? எவன்டா நம்ம லாயருக்கு மாலை போட்டது? ஐயோ செத்ததை மறந்துட்டு ஏதோ வந்துட்டேன். மாலையை போட்ட முட்டாள் யாருன்னு தெரியல. வினோத், அண்ணா சொல்லுங்கண்ணா. ஏன்டா மாலையை கட்டுற? புது மாலையை போட போறியா? உயிரோட இருக்கிறப்ப மாலை போட்டா செத்து போனதுக்கு சமானம். செத்ததுனால தானே நாங்க மாலையை போட்டிருக்கோம். என்ன லாயர் சார் செத்து போயிட்டாரா? செத்து 10-12 நாள் ஆயிடுச்சா? நாங்க தினம் ஒரு மாலையை மாத்திக்கிட்டு தான் இருக்கோம். நீ அப்படிலாம் பேசாத. நான் சும்மா இருறேன். நான் இப்பதான் நம்ம லாயர்கிட்ட பேசிட்டு வர்றேன். டேய் எடுத்து சொல்றா. அவனே நீங்க என்ன சார் காஃபி எடுத்துட்டு வர்றீங்க? சமையல்காரன் காஃபி எடுத்துட்டு வராம லாயர் மாதிரி கேசா சார் வாதாடுவான். நீங்க சமயக்காரனா? சும்மா இருங்க. வினோத், இவன் லாயர் சுப்பி இல்லடா, சமயக்காரன் டப்பி. டப்பின்னு சொல்லாதீங்க, டப்பா ராஜ்னு சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் நீ டப்பா தான்டா, டப்பா பையல. எப்பவுமே நான் தான் கத்துவேன். இவன் எதுக்கு இப்ப கத்துறான்? எனக்கு போட்டாருங்க. உனக்கு குத்திட்டானா? சார் நீங்க நிஜமாவே லாயர் சார் தானே? லாயர் இல்லப்பா, சமையல்காரன். அங்க கட்டப்ப லாயர்னு சொன்னீங்க. இந்த புடி. அங்க லாயர்னு சொல்லும்போது நம்பினியே, இங்க சமையல்காரன் சொல்லும்போது நம்ப மாட்டேங்கிற. அப்ப அங்க சொன்னது அதான். அங்க நீ சந்திச்சது லாயர் சார், அதாவது சுப்புராஜ் எம்ஏ எல்எல்பி. இதோ இந்த ஜென்டில்மேன். அவரு புகிரோட இல்ல. நான் டப்பா ராஜு குக்கு. புரிஞ்சிருச்சா? அவர்தான் இவரு, இவர்தான் நான். நான் இவரா இருக்கும்போது இவரு அவரா இருக்கும்போது அவரு நானா இருந்தா எல்லாம் ஒண்ணுதான். ஹலோ பிரதர், செல்லோ பிரதர். எனக்கு இங்க மண்டை காயுதுடா. கல்யாணத்துக்கு வந்தோமா, வேலை செஞ்சோமா, சாப்பிட்டோமா, கிளம்பி போனோமா. புரிஞ்சுச்சா? புரியுதா? அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.